ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சட்டுன்னு செய்கிற மாதிரியான ஒரு சிக்கன் கறி. இது உங்களுக்கு ஒரு ½ இருந்தாலே போதும், இதை நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது 3/4 கிலோ சிக்கன். ஃபஸ்ட்டு நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி அதை ட்ரைன் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது குக்கரில் தான். ஸோ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு அதையும் போட்டுட்டு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுட்டு, வெங்காயம் பெருசாக கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை, நல்லா கொஞ்சம் வதக்கினாலே போகிறோம். ஏன்னா இது நம்ம சட்னின்னு செய்கிற சிக்கனுன்றதுனால இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனாலே போகிறோம். நமக்கு அடுத்தடுத்த பொருள் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சு ஓரளவுக்கு ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வதக்கிட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சிக்கனில் உப்பு சேர்ந்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டு நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கறியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக் மசாலாவில் தான் செய்கிறோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் எலெக்ஷன் டே அன்னைக்கு ஓட் போட்டுட்டு எங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் இருந்துச்சு. அந்த கம்மியான டைமில் தான் இதை நாங்கள் செஞ்சோம். ஸோ அதனால தான் நான் இதை ஷூட் பண்ணி வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டோம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நம்ம சிக்கன் மசாலா ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம தேவையான மசாலா எல்லாத்தையுமே போட்டுட்டோம். ஸோ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டைமில் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். எங்களுக்கு ரொம்ப கிரேவியாக வேண்டாங்கிறதுனால நான் நிறைய தண்ணி ஊற்றலை, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருந்தேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். தண்ணியோட அளவு செக் பண்ணிவிட்டு நான் இங்கே தேங்காய் பேஸ்ட் இருந்ததுனால ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆட் பண்ணலைன்னா கூட இந்த சிக்கன் கறி ரொம்பவே நல்லா வரும். வித் பேசிக் மசாலாஸ் சிக்கன் கறி ரொம்ப நல்லா வரும். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசிலுக்கு வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியது தான். ஸோ 2 விசிலுக்கு அப்புறமா நம்ம ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோன்னா நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது தான் நாங்கள் எலெக்ஷன் டே அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்ட சிக்கன் கறி. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப குவிக்காக ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் கறி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள். இதுதான் அன்னையோட லன்ச் பிளேட். சிக்கன் கறி, சிக்கன் 65, சாப்பாடு வித் புளிக்குழம்பு ரொம்ப நல்லா வந்திருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச்.